போலாம். மீனாட்சி என்னம்மா நீ பொறுமையா இரு. சும்மா இரு மீனாட்சி, கொஞ்சம் பொறுமையா இரு. போதுங்கா, இதுக்கு மேல அவமானப்பட முடியாது. ஏய் அடேங்கப்பா, ரோஷம் வந்துச்சு போல. அப்படி ரோசா இருக்கிறவ எதுக்கு நிக்கிற? போயிட்டே இரு. போகதான் போறேன். மா, வா. ஐயோ மீனாட்சி அமைதியா இரு. ஐயோ அம்மா, சொன்னா கேளு மீனாட்சி, கொஞ்சம் பொறுமையா இருமா. மீனாட்சி கொஞ்சம் பொறுமையா இரு மீனாட்சி. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு அமைதியா இருக்கணும் மாத்த. உன்னை யாருங்க இருக்கு சொன்னது? கிளம்பு கிளம்பு. டேய் பாண்டி, மீனாட்சி எதுக்குடா போனோம்? அதான் அப்பத்தாவே சொல்லிட்டாங்களே. டேய், அவங்க ஏதோ கோவத்துல சொல்றாங்க, நீயும் ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்காத. வாயை மூடிட்டு அமைதியா இரு. அம்மா, இன்னைக்கு முடியலன்னா இன்னொரு நாள் பாத்துக்கலாம். அதை விட்டுட்டு அவளை போக சொன்னா எப்படிமா? ஏலே, இந்த சடங்கெல்லாம் செய்யாம இவ நம்ம வீட்டுக்குள்ள வந்தானா நம்ம வீட்டுக்கு தாண்டா கெட்டது. அத்தை, இன்னைக்கு எப்படியாவது தாலி பெருக்கி போட்டுறலாம் அத்தை. எப்படி அத்த? எப்படி? அதான் தாலியே இல்லையே. வாங்கிட்டு வரேன்னு சொன்னவனும் கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் ஆளை காணல. இன்னும் 10 நிமிஷம் இருக்குமா, பார்க்கலாம் இருங்கோ. 10 நிமிஷம் தான் இருக்கா? டேய், 10 நிமிஷம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, இன்னும் 600 செகண்ட் இருக்குடா. கண்டிப்பா வந்துருவான்டா அவன். நம்பர் அதிகமா சொன்னா டைம்ல அதிகமாயிடாதுடா. நல்ல கணக்கு போடுறிய மனோ. ஆனா 600 மணி நேரம் ஆனாலும் ஒண்ணுமே நடக்காது. இவ கட்டிருக்காலே மஞ்ச கயிறு, அதுல இருக்கிற சாயம் கூட போயிடும். ஆனா அவன் வரமாட்டான். தேவி, என்னப்பா? அம்மா, 10 நிமிஷம் இருக்குல்லம்மா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாமா? நான் சொன்ன இது யாரடா கேக்குறிய? அவன் வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. என்னத்தையும் செஞ்சு தொலைங்க. அம்மா ச்சே. மீனாட்சி கொஞ்சம் பொறுமையா இரு. சொன்னா கேளு. உட்காரு. உட்காருங்க.